1967 இந்த ஹிந்தி அஜிடேஷன் ஒன்று வந்தது. நாங்கள் வந்து அந்த காலத்து அந்த குழந்தைங்கள் ஸ்கூலில் படித்த குழந்தைங்கள் இன்றைக்கு நாங்கள்லாம் அதால் எஃபெக்ட் ஆகிறோம். எப்படின்னா அன்றைக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி எங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் 3-4 மாதமே க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ஸே நடக்கல. அப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வயசில் என்னென்னா ஒரு படிக்க வேணாம்னு சொன்னால் அவங்களுக்கு குஷி. ஓகே, அவங்களுக்கு அதோட அர்த்தம் புரியுறதில்ல. ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இதெல்லாம் நம்மளை பாதிக்க போகிறதுன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து அந்த டைம் பிள்ளைங்கள்லாம் நாங்கள்லாம் சடன்லி ஹிந்தியிலேருந்து தமிழ் வற்புறுத்தி எங்களெல்லாம் தமிழ் செகண்ட் லாங்குவேஜை படிக்க வச்சாங்க. எவ்வளோ லாங்குவேஜஸ் படிக்கிறத பற்றி தப்பே கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒரு பெங்களூர் போனாலும் சரி, ஒரு கேரளா போனாலும் சரி, இல்லாட்டி ஆந்திரா போனாலும் சரி, அண்ட் எனிதிங் அதுக்கு மேலே போனோன்னா இந்த ஹிந்தி நம்மளுக்கு தெரியாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரியாது. அது லைஃப்பில் நாளைக்கு வேலைக்குன்னு போகிறாங்க பாருங்கள், அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட அருமை தெரியும்.